அந்தச் சிறிய கிராமத்தின் மாலை நேர காற்று எப்போதும் ஏரியின் ஈரப்பதத்தை சுமந்து வரும். அந்த ஊரில் மீனாட்சி அம்மாவை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. கனிவான பேச்சு, யாருக்கும் உதவும் குணம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய கை பக்குவம். ஆனால் கடந்த சில மாதங்களாக மீனாட்சியின் குடும்பம் ஒரு நிதி நெருக்கடியில் இருந்தது. அவருடைய மதன் வெளியூரில் வேலை பார்த்தாலும் அந்த வருமானம் குடும்பத் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை. இதை கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய மருமகள் கவிதா ஒருநாள் தைரியமாக தன் அத்தையிடம் ஒரு யோசனையை சொன்னாள். அத்தை, நாம ஏன் நம்ம ஊர்ல ஒரு மீன் வறுவல் கடை ஆரம்பிக்க கூடாது? நீங்க மீன் குழம்பு வச்சாலே அந்த தெருவே மணக்கும். அந்த பக்குவத்தை நாம ஏன் ஒரு தொழிலா மாத்தக்கூடாது என்று கேட்டாள். முதலில் மீனாட்சிக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே கவிதா, மாமியாரும் மருமகளும் ரோட்டோர கடையில நிக்கறாங்கன்னு சொல்லுவாங்களே என்று அஞ்சினார். ஆனால் கவிதா சளைக்கவில்லை. யார் என்ன சொன்னா என்ன அத்தை, நாம நேர்மையா உழைக்கப் போறோம். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல எல்லாரும் மசாலா பாக்கெட்டுகளை பயன்படுத்திதான் சமைக்கிறாங்க. நாம நம்ம ஊர் முறைப்படி அம்மியில அரைச்சு செஞ்சா கண்டிப்பா மக்கள் வருவாங்க என்று ஊக்கமளித்தாள். அந்த பேச்சு மீனாட்சியின் மனதில் நம்பிக்கையை விதைத்தது.